திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச யாரை கூப்பிட்டு கேட்டு உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு பிடிச்ச டைம் எதுன்னு கேட்டாலும் அவங்க குழந்தையா இருந்தப்போ தான் எல்லாருமே சொல்லுவாங்க. குழந்தைங்களா இருந்து விளையாடுறப்போ அதிகபட்சமாக போய் பொம்மைங்களை குழந்தைங்களா வச்சு அப்பா அம்மா விளையாடிருப்போம். ஆனால் சில குழந்தைங்க பொம்மையை கூட விளையாட வேண்டிய வயசில் அவங்க பெத்த குழந்தைங்க கூட விளையாடிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசில் குழந்தைங்களா இருந்தப்போவே அப்பா அம்மா ஆன 5 பேரை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. 1939 லீனா மெடினாக்கு முதல் பையன் குழந்தை பிறந்தப்போ அவங்களுக்கு வெறும் 5.5 வயசு தான் ஆயிருந்துச்சு. முதல்ல வயிறு பெருசானப்போ வயிற்றுல ஏதோ கட்டி வளருதோன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்போ தான் தெரிஞ்சது லீனா 7 மாதம் கர்ப்பமாக இருந்தாங்கன்னு. இந்த சம்பவம் நடந்த உடனே லீனாவோட அப்பா தான் இதுக்கு காரணமாக இருப்பாரோன்னு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால அவரை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. லீனா மெடினாக்கு பிறந்த பையனுக்கு ஜெராடோன்னு டெலிவரி பண்ண டாக்டரோட பேரையே வச்சிருக்காங்க. அந்த பையனும் சின்ன வயசுல இருந்தே லீனாவை அம்மாவாவே நினைக்காம அக்கான்னு நினைச்சுதான் ரொம்ப நாளா வளர்ந்துட்டு இருந்திருக்கான். லீனாக்கு அப்ப ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால அவங்க பையனோட விளையாடுறத விட பொம்மைங்களோட விளையாடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்றது தெரியாத விஷயமாவே தான் இருக்கு. இதுதான் சீன் ஸ்டீவர்ட். இவருக்கு குழந்தை பிறந்தப்போ வெறும் 12 வயசு தான் ஆயிருந்துச்சு. ஆனா விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி லவ் பண்ண பொண்ணு மட்டும் 15 வயசு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கேட்டப்போ செம்ம ஷாக்கா இருந்திருக்கு. நடந்து போச்சுன்னு சொல்லி குழந்தைய வளர்க்கணுங்கிறதுனால 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்த கொஞ்ச நாளைக்கு எம்மா வெப்ஸ்டரும் சீன் ஸ்டீவர்ட்டும் ஒன்னா இருந்தாலும் கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் எம்மா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எம்மா வெப்ஸ்டருக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே லவ் ஃபெயிலியர் ஆகி சீன் ஸ்டீவர்டோட வாழ்க்கை தடமும் மாறி 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ எக்கச்சக்கமான பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. நாம பார்க்க போற இவங்க தான் டியா டேவிஸ். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. டியா டேவிஸ் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு வெறும் 15 வயசு தானா. அப்பாவுக்கு தப்பாம பிறந்த டியா டேவிஸ் 14 வயசுலேயே அவங்க லவ்வர் ஜார்டன் வில்லியம்ஸோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 14 வயசுலேயே குழந்தை பிறந்ததுனால டியா டேவிஸ் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாம 28 வயசுலேயே பேர பசங்களை பார்த்து உலகத்திலே எங்கான தாத்தா பாட்டி ஆயிருக்காங்க டியா டேவிஸோட அப்பாவும் அம்மாவும். இதுதான் ஏப்ரல் வெப்ஸ்டர். 13 வயசுலேயே இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. இவங்களோட 13th பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை பர்த்டே சர்ப்ரைஸா இருக்குமோ? என்னதான் இருந்தாலும் நடந்து போச்சுன்னு ஏப்ரலோட ஃபேமிலி இவங்களை சப்போர்ட் பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ரீசெண்டா 2வது குழந்தை கூட பிறந்திருக்கு. கரெக்டா சொல்ல போனா ஏப்ரல் வெப்ஸ்டருக்கு குழந்தை பிறந்தப்போ அவங்க 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்திருக்காங்க. நான்லாம் 8th ஸ்டாண்டர்ட்ல புக்குக்குள்ள மயில் ரேகை வச்சு வளருதான்னு டெய்லி பார்த்துருந்தேன். அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே குழந்தை பிறந்துட்டதுனால வீக் டேஸ்லாம் ஏப்ரல் வெப்ஸ்டர் கிட்ட குழந்தையும் சாட்டர்டே சண்டே ஆனால் நேத்தன் கிட்ட குழந்தையும் மாறி பார்த்துக்கிட்டாங்க. ட்ரெஸ்ஸா மிடில்டன். ட்ரெஸ்ஸாக்கு 9 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு கைட் பண்ண யாரும் இல்லைங்கிறதுனால அதிக வயசு பசங்க கூட சேர ஆரம்பிச்சு கிளப்ஸுக்கு அதிகமாக போய் இந்த சின்ன வயசுலேயே ட்ரக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரியாத 11 வயசுலேயே பிரெக்னென்ட் ஆகி அந்த குழந்தையும் பிறந்து ஒருத்தருக்கு தத்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லா அடிக்ஷன்ஸ்லேருந்துமே வெளியே வந்துட்டு லைஃப்பை திரும்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணப்போ அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காம இருந்துச்சு. அப்போ நான் என் லைஃப்ல பண்ண தப்புக்கெல்லாம் தான் இப்போ நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே பிரெக்னென்ட் ஆகி என் லைஃப்ல வாட்டி தான் என்னால் ஒழுங்கான அம்மாவா இருக்க முடியல, பட் இந்த வாட்டி ஒரு பெர்ஃபெக்டான அம்மாவா இருப்பேன்னு சொல்லி தைரியமா பேசியிருந்தாங்க. லைஃப்ல எப்போ எங்க எப்படி தப்பு நடந்தாலுமே திரும்ப ஒழுங்கா லைஃபை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சர்வே என்ன சொல்லுது, லைஃப்னா என்னன்னே தெரியாம இருக்கிற ரொம்ப சின்ன பசங்க தப்பு பண்ணும்போது அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸ் தான் காரணம். ஒழுங்கான அக்கறையும் ஒழுங்கான கேரும் இல்லாத குழந்தைங்களுக்கு தான் எது கரெக்ட் எது தப்புனே சூஸ் பண்ண முடியாம தப்பான ரூட்ல போறாங்கன்னு சொல்லுது. இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 24 மணி நேரத்துல எல்லா பேரண்ட்ஸுமே குறைஞ்சது 3 மணி நேரமாவது குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களோட மென்டல் ஹெல்த் சூப்பர்வா இருக்கும்னு சொல்லுது. ஸோ ஸ்கூல் சேர்க்கறது, ட்ரெஸ் வாங்கி தரது, ஃபுட் ப்ரொவைட் பண்றது, ஷெல்டர் தரதுன்னு இதெல்லாம் மட்டும் பண்ணாம உங்க குழந்தைங்க கூட கண்டிப்பா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஓவரா மெசேஜ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் புது வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும்